ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் 14th சாப்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் 14th சம் தான் நினச்சி போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இது சம் என்னென்னு பாருங்கள். ஒன் கார்டு இஸ் ட்ரான் ஃப்ரம் வெல் ஷஃபிள் டெக் ஆஃப் 52 cards. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ 6 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இது ஒரு 5 marks வரக்குள்ள இருந்துச்சு. அந்த மாடலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸு டைஸ் பற்றிலாம் நினச்சிருக்கோம். நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்துருக்குறோம். அதை பார்க்காதவங்க போய் நினச்சிங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் நமக்கு இந்த சம்ஸ் நிச்சயம் ரொம்ப நல்லா புரியும். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துருக்கோம். ஒரு டெக்கில் வந்து 52 கார்டு இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கோம். நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 4 கேட்டகரியாக இருக்கும். ஒரு கேட்டகரிக்கு 13 கார்டு, ஃபேஸ் கார்டு எத்தனை எல்லாமே நினச்சிருக்கோம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எ ஃபேஸ் கார்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எ கிங் ஆஃப் ரெட் கலர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா எ கிங் ஆஃப் ரெட் கலர். ஒரு ரெட் கலர் அப்படின்னு வரும்போது 2 ரெட் இருக்குது. இதெல்லாம் ஒன்று ஹார்ட்டு, இன்னொன்று டைமண்ட். ஸோ இந்த ரெண்டுமே என்னது தான், ரெட்டு தான். அதில் கிங் ஆஃப் ரெட் கலர் அப்படின்னா அப்போ 2 கிங் இருக்கும். ஹார்டினில் ஒரு கிங் இருக்கும், டைமண்டில் ஒரு கிங் இருக்கும் இல்லையா? ஸோ அதை விசாரிச்சு போகிறோம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாமா? பாருங்க, நான் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு வச்சுக்கிறேன். ஃபார்முலா என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ என்னது? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரெட் கலர் அப்படிங்கிறதுல 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஆர்டின், இன்னொன்று டைமண்ட். ஸோ 2 கேட்டகரி அப்படிங்கும்போது 2 கிங் நிச்சயம் நமக்கு வரும். அப்போ என் ஆஃப் ஏ வந்து 2 பை என் ஆஃப் எஸ் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 52. ஏன்னா ஒரு கட்டு கார்டில் நினச்சிக்கோம். நமக்கு 52 கார்டு இருக்கும். 52 நினச்சிரும். பார்க்குறோம். கட் பண்ணால் 1 by 26 நிச்சயம் ஆன்சர். ஸோ செகண்ட் சம் பாருங்க, ஃபேஸ் கார்டு. ஓகே, ஸோ இதை நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு வச்சுக்கிறேன் செகண்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால. ஃபார்முலா என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ சாரி என் ஆஃப் பி டிவைட் பை என் ஆஃப் எஸ். சரி, ஸோ ஃபேஸ் கார்டு நமக்கு வந்து ஒரு டெக்கில் எத்தனை இருக்கும்? ஒரு கேட்டகரிக்கு 3 எல்லாம் இருக்கும். ஜாக்கு, குயினு, கிங்கு. ஃபேஸ் கார்டுனா என்ன? எதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதில் அந்த இமேஜ் இருக்குதோ அதெல்லாம் ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம். ஆஸில் வந்து இமேஜ் கிடையாது, வெறுமனே அந்த பூ மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ மற்றதில் பார்த்தீங்கன்னா ஜாக்கு, குயினு, கிங்கு 3 கார்டு இருக்கும். ஸோ 4 கேட்டகரிக்கே மொத்தம் 12 கார்டு இருக்கும். அப்போ என் ஆஃப் பி எவ்வளோ வரும் நமக்கு? 12 பை இங்கே 52. 12 டிவைட் பண்ணலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 3 by 13 நினைச்சது நமக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரெட் ஃபேஸ் கார்டு. ஸோ ஃபேஸ் கார்டு தான், பட் ரெட் கலர் இருக்கணும். அப்போ ரெட் கலர் இருக்கிறதுக்கு வந்து டைமண்டும் ஆர்டியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம் ரெட்டில் வந்து. அப்போ அதில் ஃபேஸ் கார்டுங்கும் போது 3 6 கார்டு நிச்சயம் நமக்கு இதில் ஃபேஸ் கார்டு நிச்சயம் வரும். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் red face card. So third question, probability of C னு வச்சுக்கிறேன். n of C divide by n of S. So red face கார்டுங்கிறது 6 கார்டு உண்டு. அப்போ 6 by 52. by 26. ஓகே, ஸோ அடுத்து ஃபோர்த் சம். ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து 3 by 26 நினச்சிது வருது. ஃபோர்த் சம் பாருங்க, ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ். ஹார்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரே ஒரு ஜாக் தான் நினச்சிது நமக்கு உண்டு. அப்போ 1 தான் என்னது இதோட இது. அப்போ இதை வச்சு நினச்சலாம், பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங்
jack of heart. So fourth question, probability of D equal to n of D divided by n of S. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு ஜாக் தான் ஹார்ட்டில். அப்போ 1/52 வேறு ஆன்சர் நினச்சாது வராது. ஸோ 1/52 நினச்சலாம், அப்படி போட்டுடலாம். அடுத்து ஃபிஃப்த்து கேட்டகரி பாருங்கள், ஸ்பேட். ஸ்பேட் அப்படிங்கிறது 4 கேட்டகரியில் ஒரு கேட்டகரி. அதில் 13 கார்டு, ஒரு கேட்டகரிக்கு 13 கார்டு இருக்கும்னு நினச்சிருக்கோம், நம்ம பார்த்துக்கோம். ஸோ 13 வச்சு நினச்சிடும் நம்ம பண்ணணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a spade. ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈன்னு வச்சுக்கலாம், n of e டிவைட் பை n of s. ஸோ 13/52, 13 வச்சு அப்படி அடிச்சிடலாம். 1/4 நிச்சயம் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட் சப்டிவிஷன், சிக்ஸ்த் ஒன், குயின் ஆஃப் டைமண்ட். டைமண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரே ஒரு குயின் தான் உண்டு, நமக்கு என்ன செய்யும் நல்லா தெரியும் இல்லையா? அப்போ 1/52 நிச்சயம் அப்படி நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் queen of diamond. Probability of f equal to n of f divided by n of s. பார்க்கும்போது 1/52 வேறு ஆன்சர் இருந்துச்சு, இதெல்லாம் வர. ஸோ இந்த ஆர் சப்டிவிஷனுக்கு நினச்சிருக்கோம். நம்ம இங்கே ஆன்சர் பார்த்துக்குறோம். ஏதாவது டவுட்ஸ் நினச்சிங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் அதுவும் இல்லையா, அதில் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி சொல்லுங்கள்.